Hi friends, welcome to Zenith's World. இன்றைக்கி நம்ம 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம நைட் டின்னருக்கு சப்பாத்திலாம் நிறைய சுட்டு வைப்போம். அது சூடாகவே நம்ம ஹாட் பேக்கில் வச்சோன்னே என்ன ஆகும்னா, அது மேலே அப்படியே ஈரமாக வேர்வை மாதிரி படிஞ்சு அது சப்பாத்தியில் பட்டு சப்பாத்தியும் ஈரமாகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பாருங்கள், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனு, இந்த மாதிரி 2 ஸ்பூனை இந்த மாதிரி அந்த சப்பாத்தி மேலே வச்சுட்டு இப்போ நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் கழித்து நம்ம ஹாட் பேக்கை திறந்து பார்த்தாலும் மேலே அந்த தண்ணி வேர்வை இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள், சப்பாத்தியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஸ்டீல் ஸ்பூனே அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிரும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப் போகலாம். நம்ம யூஸ்வலாக நெயில்ஸை கட் பண்ணும்போது கீழே ஒரு பேப்பர் அந்த மாதிரி விரிச்சுப்போம். அப்படி இல்லைன்னா பெரியவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரி நெயில்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல நம்ம கட் பண்ணக்கூடாது, கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செலஃபன் டேப் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு கட் பண்ணி அந்த செலஃபன் டேப்பை இந்த இப்போ கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு டேப் எடுத்து இந்த சைடில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி நம்ம நல்லா செலஃபன் டேப்பை வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெயில்ஸை கட் பண்ணோன்னா கீழே விழுவ சான்ஸே கிடையாது. அந்த நெயில்ஸ் போய் அந்த செலஃபன் டேப் உள்ளே போய் அது அழகாக ஸ்டிக் ஆயிரும். நம்ம பேப்பரோ எதுவோ கீழே விரிக்கவே தேவையில்லை. எந்த இடத்துல நின்றுனாலும் நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி அந்த செலஃபன் டேப்பில் நெயில்ஸ் ஒட்டி இருக்கும் பாருங்கள், அதை ஈஸியாக நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நெயில்ஸ் அழகாக அது மேலே வந்து ஸ்டிக்கரில் ஒட்டிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 3வது டிப் என்னென்னா, இப்போ நம்ம ட்ராவலிங் போவையில் ரொம்ப கஷ்டமானது என்னென்னா, சில பேருங்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ராவலிங் சிக்னஸ் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செலஃபன் டேப் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த காயின்ஸ் இருக்கும் பாருங்கள், 1 ரூபி காயினும் எந்த காயின் இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த மாதிரி ரிஸ்ட்டில், நம்மளோட கை இதுக்கு இந்த சைடு ரிஸ்ட்டில் வச்சு அந்த செலஃபன் டேப்பை அது மேலே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கூட வராது. நம்ம ட்ராவலிங் சூப்பராக இருக்கும். இந்த சிக்னஸ்ன்றதே இல்லாமல் இருக்கும். இது ட்ராவலிங் பண்ண கஷ்டமாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.